வெல்கம் டு EduSprint Academy. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்ப டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A பார்த்தோம்னா தனி சிலபஸ் விட்டுருக்காங்க. ஸோ அதுல ரீசனிங்ன்ற ஒண்ணு புதுசா ஆட் பண்ணிருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் 2A ஃபுல்லா அப்ஜெக்டிவ் டைப்ல தான் இருக்க போகுது. அதுல ரீசனிங்ல என்னென்ன டாபிக் கொடுத்திருக்காங்களோ அது எல்லாத்தையும் தான் இந்த சீரீஸ்ல நம்ம கவர் பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு அதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மிரர் இமேஜஸ். ஸோ மிரர் இமேஜஸ் அப்படின்னா என்னன்னா, கண்ணாடித்துல பிம்பம் எப்படி தெரியும் அப்படின்றதுதான். இப்ப நம்ம நார்மலா ஒரு மிரர் முன்னாடி போய் நின்னு கண்ணாடி முன்னாடி நின்னு நம்ம ரைட் ஹேண்ட ரைஸ் பண்ணா எப்படி தெரியும்? இமேஜ்ல கண்ணாடியில எப்படி தெரியும்? நம்ம லெஃப்ட் ஹேண்ட ரைஸ் பண்ற மாதிரி தெரியும். சோ அப்படியே ஆப்போசிட்டா தெரியும். சோ அததான் இங்கேயும் பண்ண போறாங்க. இது எதெல்லாம் பேஸ் பண்ணி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, இதுல 3 டைப்ஸா கேட்பாங்க. ஆல்பபெட்டை பேஸ் பண்ணி கேட்பாங்க, நம்பரை பேஸ் பண்ணி கேட்பாங்க, இன்னொன்னு பிக்சர்ஸ் இமேஜஸ் வச்சு கேட்பாங்க. சரியா? சோ இது எல்லாமே கண்ணாடியில எப்படி ப்ரொஜெக்ட் ஆக போகுது அப்படின்றத இப்ப ஒன்னொன்னா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆல்பபெட். ஆல்பபெட்லயே பார்த்தோம் அப்படின்னா, ஆல்பபெட்னா என்னன்னு தெரியும், ஏபிசிடி. சோ அதை கேபிட்டல் லெட்டர்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், ஸ்மால் லெட்டர்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் ஆல்பபெட்ஸ்ல கேபிட்டல் லெட்டர். சோ மிரர் இமேஜ் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பண்ணிருவாங்கன்னா, தி வேர்ட்ஸ் கொடுத்துட்டு பக்கத்துல இந்த மாதிரி கொடுத்துருவாங்க. சோ இதுதான் மிரர்னு நம்ம இமேஜின் பண்ணிக்கணும். சோ இந்த இடத்துல ஒரு கண்ணாடி வச்சாங்க அப்படின்னா, இந்த கண்ணாடியில எப்படி அந்த ஆல்பபெட் ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சரியா? சோ இதுல நிறைய ஆல்பபெட் பாத்தீங்க அப்படின்னா நார்மலா எப்படி இருக்கோ கண்ணாடியிலயும் அதே மாதிரிதான் வரும். ஒரு சில ஆல்பபெட் தான் என்ன ஆகும், டிஃபர் ஆகும். சோ அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, மிரருக்கு நியர்ல என்ன இருக்கு, ஃபார்ல என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்க்க போறோம். சரியா? இப்ப ஏ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஏன்றது கண்ணாடியில என்ன ஆக போகுது, அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். சோ ஏல எந்த பிரச்சனையும் இல்ல, ஏ அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். பி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, பில ஒரு ஸ்ட்ரைட் லைன் இருக்கு, அடுத்து என்ன இருக்கு, இந்த மாதிரி 2 கர்வ் இருக்கு. கரெக்டா? சோ மிரர் சைடுல என்ன இருக்கு, மிரருக்கு நியர்ல என்ன இருக்கு, மிரருக்கு ஃபார்ல என்ன இருக்கு அப்படின்னு தான் பார்க்கணும். இப்ப மிரருக்கு நியர்ல பக்கத்துல என்ன இருக்கு, எனக்கு இந்த கர்வ் இருக்கு. கரெக்டா? இந்த வளைவு இருக்கு. இதே மிரருக்கு ஃபார்ல, மிரருக்கு தூரத்துலதான் என்ன இருக்கு, இந்த ஸ்ட்ரைட் லைன் இருக்கு. அதே மாதிரிதான் இங்க மிரர்ல ப்ரொஜெக்ட் ஆகுறப்பயும் இருக்கும். மிரருக்கு ஃபார்ல தான் என்ன இருக்கும், ஸ்ட்ரைட் லைன் இருக்கும். அண்ட் மிரர் சைடு தான் என்ன இருக்கும், இந்த கர்வ் இருக்கும். சோ பீன்றது இந்த மாதிரிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். அடுத்து சி. சோ சி பார்த்தோம் அப்படின்னா, எந்த சைடு இந்த ஓபன் இருக்கு, மிரருக்கு நியர் சைடுல. அப்ப இங்கேயும் என்ன பண்ணும், மிரருக்கு நியர் சைடுல ஓபன் வரணும். சோ சின்றது இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் தென் டி. சோ சிமிலர் சி மாதிரியே தான், பட் ஆப்போசிட்டா இருக்கும். சோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எங்க இருக்கு, மிரருக்கு ஃபார்ல இருக்கு. அப்ப அதே மாதிரி மிரருக்கு ஃபார்ல ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் மிரர் சைடு தான் என்ன இருக்கு, இந்த கர்வ் வந்திருக்கு. அப்ப அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும், மிரர் சைடு இந்த கர்வ் போடணும். சோ டின்றது இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் தென் இ. சோ இலயும் என்னன்னா, மிரருக்கு ஃபார்ல ஸ்ட்ரெயிட் லைன், மிரருக்கு ஃபார்ல ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் மிரர் சைடு தான் என்ன இருக்கு, இந்த 3 லைன்ஸ் இருக்கு. சோ மிரர் சைடு இந்த 3 லைன் வந்துரும். சோ இ இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். இ மாதிரியே தான் எஃப், பட் எஃப்ல என்னதான், 2 லைன் தான். மேல இருந்து மேலையும் சென்டர் லைன் மட்டும்தான், பாட்டம்ல வராது. அண்ட் தென் ஜி. சோ ஜி இப்படி வந்து இப்படி இருக்கும். ஒரு சில நேரத்துல எப்படி இருக்கும், நம்ம இந்த மாதிரி ஜி போடுவோம். கரெக்டா? சோ சிமிலர் இது சி மாதிரியே தான். சோ சி ஃபர்ஸ்ட் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், சின்றது இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். மிரர் சைடு தான் ஓபனா இருக்கணும், மிரர் சைடு ஓபனா போட்டுக்கணும். அண்ட் தென் உள்ள இருந்து என்ன வருது, 7 மாதிரி வருதா. சோ அப்போ மிரருக்கு உள்ள இருந்து, சோ இந்த ஜிக்கு சிக்கு உள்ள இருந்து இந்த மாதிரி வரும். சோ இந்த ஜி இப்படிதான் ரிஃப்ளெக்ட் ஆகும். இந்த ஜி சிமிலர் இதே மாதிரிதான். சோ சி மாதிரி போட்டுட்டு உள்ள மட்டும் என்ன ஆகுது, இந்த ஒரு கர்வ் வரும், இந்த ஒரு 7 பாதி மட்டும். சோ இந்த ஜி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும், இந்த ஜி இந்த மாதிரி ரிஃப்ளெக்ட் ஆகும். அண்ட் தென் ஹெச். சோ ஹெச் ஐ அதெல்லாம் அப்படியே தான் வரும். மிரர்ல ரைட் லெஃப்ட்ல தான் சேஞ்சஸ் இருக்கும். சரியா? சோ ஹெச் அப்படியே தான் வரும், ஐ இப்படியே தான் வரும். சப்போஸ் ஐ மேல அப்படி 2 கோடு போட்டிருந்தாங்கன்னா இதுவும் அப்படியே தான் வந்துரும். அண்ட் தென் ஜே. சோ ஜேல பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு, இங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருவோம். அடுத்து இந்த கர்வ் எங்கிட்டு இருக்கு, மிரருக்கு ஆப்போசிட்ல இருக்கு. அப்ப அதே மாதிரி மிரருக்கு ஆப்போசிட்ல என்ன பண்ணணும், இந்த கர்வ் போடணும். இதே மேல ஒரு லைன் போட்டிருந்தாங்க அப்படின்னா இதுக்கு மேலே என்ன வந்துரும், ஒரு லைன் வரும். சரியா? அண்ட் தென் கே. சோ கே பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் என்ன இருக்கு, ஒரு லெஸ் தென் சிம்பிள். கரெக்டா? சோ மிரருக்கு ஃபார்ல தான் என்ன இருக்கு, ஸ்ட்ரெயிட் லைன். அதே மாதிரி மிரருக்கு ஃபார்ல ஸ்ட்ரெயிட் லைன் அண்ட் இதுக்கப்புறம் இங்க என்ன இருக்கு, ஒரு லெஸ் தென் சிம்பிள் இருக்கு. லெஸ் தென் அப்படின்னா இங்க என்ன ஆகும், கிரேட்டர் தென் சிம்பிள் வரும்.
இல்லனா மிரர் சைடு தான் என்ன ஆயிருக்கு ஓபன் ஆயிருக்கு. அதே மாதிரி நம்மளே என்ன பண்ணணும் மிரர் சைடு ஓபன் பண்ணி போடணும். ஓகே அண்ட் தென் எல். சோ ஸ்ட்ரைட் லைன் மிரருக்கு எங்க இருக்கு? சோ ஸ்ட்ரைட் லைன் அப்படியே தான் வரும். இந்த ஹரிசாண்டல் லைன் இது எப்படி இருக்கு? மிரர் சைடு இருக்கு. அப்ப அதே மாதிரி மிரர் சைடுல தான் என்ன வரும்? இந்த லைன் என்ன பண்ணிடக்கூடாது, மிரருக்கு ஆப்போசிட்ல மிரருக்கு ஃபார்ல போட்டுறக்கூடாது. அண்ட் தென் எம் அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். சோ எம்ல எந்த ஒரு டிஃபரன்ஸும் கிடையாது. என்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன், சோ இந்த வெர்டிக்கல் லைன் அப்படியே தான் வந்துரும். வெர்டிக்கல் லைன் அப்படியே வந்துரும். பட் இந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்கு இல்லையா, இது எங்க இருந்துன்னு பார்க்கணும். சோ மிரருக்கு நியர்ல இருக்கிறது எங்க கனெக்ட் ஆயிருக்கு? பாட்டம்ல கனெக்ட் ஆயிருக்கு. மிரருக்கு ஃபார்ல தான் எங்க கனெக்ட் ஆயிருக்கு? டாப்ல கனெக்ட் ஆயிருக்கு. சோ அதே மாதிரி மிரருக்கு நியர்ல பாட்டம்ல இருந்து டாப்புக்கு போகணும். சோ என்னன்றது இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். சரியா? சோ எம் அப்படியே தான் வரும், என் மட்டும் இந்த மாதிரி வரும். அண்ட் தென் ரிமைனிங் ஆல்பபெட்ஸ் ஓ, ஓன்றது அப்படியே தான் வந்துரும். பி பார்த்தோம்னா சிமிலர் பி மாதிரி தான், பட் என்னது மேல மட்டும் தான் இந்த கர்வ் வரும். மிரருக்கு ஃபார்ல ஸ்ட்ரைட் லைன், மிரருக்கு ஃபார்ல ஸ்ட்ரைட் லைன். அண்ட் இந்த கர்வ் எங்க இருக்கு? டாப்ல மட்டும் இருக்கு. டாப்ல மட்டும் மிரர் சைடு இருக்கு. சோ மிரர் சைடு டாப்ல மட்டும் இந்த மாதிரி வரும். அண்ட் தென் கியூ. கியூ பார்த்தோம் அப்படின்னா ஓ அப்படியே வந்துரும். அடுத்து இந்த ஒரு லைன் இருக்கு இல்லையா, இந்த லைன் எந்த சைடு இருக்கு? மிரர் சைடு இருக்கு. அப்ப இது இங்கே என்ன பண்ணும்? மிரர் சைடு தான் இந்த லைன் போடணும். ஆர் சிமிலர் பி மாதிரியே தான் என்ன போட்டுறணும்? ஃபர்ஸ்ட் பி எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுமோ போட்டுடலாம். அடுத்து இந்த லைன் இது எங்கிட்டு இருக்கு? கீழே உள்ளது மிரர் சைடு. அப்ப மிரர் சைடு பார்த்து இந்த லைன் போடணும். சோ ஆறுன்றது இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் தென் எஸ். சோ எஸ் எப்படி இருக்கு? சோ மிரர் சைடு டாப்ல என்ன ஆயிருக்கு? ஓபன் ஆயிருக்கு. பாட்டம்ல தான் என்ன ஆயிருக்கு? க்ளோஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி ரெண்டு சி, மேல மட்டும் ஒரு சீன்னு வச்சுக்கோங்க, கீழே டிக்கு போடுற மாதிரி வச்சுக்கோங்க. சரியா? சோ சீன்றது எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்? இப்படி. டி எப்படி போடுவோம்? கீழே இந்த மாதிரி. சோ எஸ்ன்றது இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் தென் டி அப்படியே தான் வந்துரும். சோ டி பார்த்தோம்னா அப்படியே தான் வரும். யூவும் அப்படியே தான் வரும். வி அப்படியே தான் வரும். டபிள்யூவும் அப்படியே வரும். எக்ஸும் அப்படியே தான் வரும். சரியா? சோ இதெல்லாம் அப்படியே தான். ஒய்யுமே என்னதுன்னா இந்த ஒய் கொடுத்தாங்கன்னா இது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஒரு சில நேரத்துல எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த ஒய் கொடுப்பாங்க. சோ நம்ம இப்படி எழுதுவோம் இல்லையா, இந்த மாதிரி ஒய் கொடுத்தாங்கன்னா மேல ஒரு வி. சரியா? சோ அது போட்டுடலாம். மேல ஒரு வி. அடுத்து இந்த ஸ்டாண்டிங் லைன் எந்த சைடு போகுது? மிரருக்கு ஃபார்ல போகுது. அப்போ இங்க இருந்து மிரருக்கு ஃபார்ல இந்த மாதிரி வரும். அண்ட் இசட் பார்த்தோம்னா சிமிலர் என் மாதிரியே தான். சோ டாப் பாட்டம் இந்த ஹரிசாண்டல் லைன் அப்படியே வந்துரும். இந்த ஜாயினிங் எங்க இருக்கு? மிரர் சைடு இருக்கு. மிரருக்கு மிரர் சைடு டாப்ல இருந்து பாட்டம்க்கு போகுது. அப்ப மிரர் சைடு டாப்ல இருந்து பாட்டம் இந்த மாதிரி போடணும். சோ இசட் இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். சரியா? சோ இது எல்லாமே மிரர் எந்த சைடு பிளேஸ் ஆயிருக்கு? நான் ரைட்ல பிளேஸ் பண்ணிருக்கேன். சரியா? இதுவே மிரர் லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணாங்க அப்படின்னா எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. சரியா? சோ மிரர் சப்போஸ் இப்ப இது எல்லாத்துலயுமே மிரர் எங்கிட்ட வச்சிருக்காங்க? ரைட்ல வச்சிருக்காங்க. சப்போஸ் மிரர் லெஃப்ட்ல வச்சிருக்காங்க அப்படின்னா எப்படி ஆல்பபெட் ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றத நீங்க கண்டுபிடிச்சு கீழே கமெண்ட்ல போடுங்க. சரியா? சோ சிமிலர் அதே மாதிரி என்ன இருக்கு? ஆல்பபெட் ஸ்மால் லெட்டர். சோ ஸ்மால் லெட்டர் எப்படி போடுவோம்? சிமிலர் அதேதான். மிரருக்கு நியர்ல என்ன இருக்கு, ஃபார்ல என்ன இருக்குன்னு பார்க்கணும். சோ இந்த ஏ பார்த்தோம்னா எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்? சோ ஒரு ரவுண்ட் இருக்கு. கரெக்டா? சோ ஒரு ரவுண்டு. அண்ட் இந்த ரவுண்ட் எந்த சைடு இருக்கு? மிரருக்கு நியர்ல இந்த ஸ்ட்ரைட் லைன். சோ மிரருக்கு நியர்ல ஸ்ட்ரைட் லைன். அண்ட் இதுல இருந்து இந்த கர்வ் எங்கிட்டு இருக்கு? மிரருக்கு ஃபார் சைடு போகுது. அப்ப அதே மாதிரி மிரருக்கு ஃபார் சைடு கொஞ்சம் 6 மாதிரி வரும். சரியா? சோ இதுதான் இந்த ஏ. சப்போஸ் இந்த ஏ இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்? ஓ போட்டுட்டு மிரர் சைடு தான் இந்த கர்வ். அப்ப மிரர் சைடு இந்த கர்வ் இந்த மாதிரி வந்துரும். அண்ட் தென் பி. பி பார்த்தோம்னா ஸ்ட்ரைட் லைன் எந்த சைடு? மிரர் சைடு தான் பாட்டம்ல இருக்கு. சோ அப்ப ஸ்ட்ரைட் லைன் மிரர் சைடு பாட்டம்ல இந்த கர்வ் வந்துரும். அண்ட் தென் சி சிமிலர் அங்க பார்த்த மாதிரியே தான் வரும். டி பார்த்தோம். டி வந்து எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னா டி மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். டி எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னா பி மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். சரியா? சோ ஸ்ட்ரைட் லைன் மிரருக்கு ஃபார்ல தான் என்னது? இந்த கர்வ். சோ மிரருக்கு ஃபார் சைடுல இந்த கர்வ் போடணும். அண்ட் தென் இ பார்த்தோம் அப்படின்னா சிமிலர் சி மாதிரி தான். சோ சி மாதிரி போட்டுட்டு அந்த மேல ஒரு லூப் இருக்கு இல்லையா, இது எப்படி போடணும்னா மிரர் டாப்ல. சோ
டாப்ல இந்த லூப் வந்துரும். சோ இ இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் தென் எஃப் பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன் ஒரு பிளஸ் மாதிரி வந்துரும், இந்த ஹரிசாண்டல் லைன். சோ ஸ்ட்ரெயிட் லைன் இந்த பிளஸ். அடுத்து இந்த கர்வ் எங்கிட்டு இருக்கு, மிரர் சைடு இருக்கு. சோ அப்ப மிரர் சைடு இந்த கர்வ் இந்த மாதிரி தான் வரும். அண்ட் தென் ஜி, ஜி பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஓ. சோ ஓ போட்டுடலாம். அடுத்து இந்த ஸ்ட்ரெயிட் லைன் எந்த சைடு இருக்கு, மிரர் சைடு இருக்கு. அப்ப நம்மளும் மிரர் சைடு இந்த ஸ்ட்ரெயிட் லைன் போடணும். அடுத்து இந்த கர்வ் எந்த சைடு இருக்கு, மிரருக்கு ஃபார் சைடு இருக்கு. அப்ப மிரருக்கு ஃபார் சைடுல தான் இந்த கர்வ் வரும். அண்ட் தென் ஹெச் பார்த்தோம்னா ஸ்ட்ரெயிட் லைன். சோ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே தான் வரும். அடுத்து இந்த கீழே உள்ள இந்த என் மார்க் கர்வ் எங்க வருது, மிரர் சைடு வருது. அப்ப மிரர் சைடு கீழே மட்டும் இந்த இது போடணும். சோ ஹெச் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும். சோ ஐல சப்போஸ் இந்த ஐனா அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஒரு சில நேரத்துல இந்த கர்சிவ்ல கொடுப்பாங்க இல்லையா இந்த ஐ. சோ இந்த மாதிரி கொடுத்தாங்க அப்படின்னா இது எந்த சைடு, மிரர் சைடு தான் இந்த கர்வ் வருது. அப்ப நம்ம என்ன பண்ணோம், மிரர் சைடு இந்த கர்வ் ஜே மாதிரி வர மாதிரி இருக்கும். அண்ட் தென் ஜே பார்த்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட் லைன். இந்த கர்வ் எங்கிட்டு இருக்கு, மிரருக்கு ஃபார் சைடு இருக்கு. அப்ப நம்ம மிரருக்கு ஃபார் சைடு இந்த கர்வ், அப்புறம் மேல இந்த ஒரு பாயிண்ட். அண்ட் கே சிமிலர் கேபிட்டல் லெட்டர் மாதிரியே தான், பட் என்ன ஆகும் கீழே மட்டும். சோ ஸ்ட்ரெயிட் லைன் கீழே மட்டும் அந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போடணும். அண்ட் எல் அப்படியே தான் வரும். சோ இந்த எல் வந்துச்சுன்னா அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். சப்போஸ் இந்த மாதிரி எல் கொடுத்தாங்க அப்படின்னா என்ன ஆகும், சோ எந்த சைடு, மிரர் சைடு கர்வ் வருது. அப்ப மிரர் சைடு இந்த மாதிரி வரும் எல். அண்ட் தென் எம். சோ எம் அப்படியே தான் வரும். பட் இதுல என்னன்னா இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இது எங்க இருக்கு, மிரருக்கு ஃபார்ல இருக்கு. அப்ப மிரருக்கு ஃபார் சைடு இங்கதான் என்ன வரும், அந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரணும். சரியா, இந்த மாதிரிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். என்னும் அதே மாதிரிதான். சோ இந்த கர்வ் போட்டுருவோம். இந்த லைன் எங்க இருக்கு, மிரருக்கு ஃபார்ல. சோ அப்ப மிரருக்கு ஃபார் சைடு இந்த லைன் வந்துரும். சோ அதே மாதிரி நெக்ஸ்ட் ஓ அப்படியே தான் வந்துரும். டி சிமிலர் அங்க பார்த்த மாதிரியே தான், பட் என்னது ஆப்போசிட், மிரர் சைடு கர்வ்னா இதுவும் மிரர் சைடு கர்வ். கியூ சிமிலர். சோ ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், பட் இந்த கர்வ் எந்த சைடு இருக்கு, மிரருக்கு ஃபார்ல இருக்கு. சோ அப்ப மிரருக்கு ஃபார் சைடு இந்த கர்வ் வந்துரும். இதுல இந்த கியூ இப்படி இருந்துச்சு அப்படின்னா சிமிலர் அதே மாதிரிதான். சோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஒரு ஸ்லாண்டிங் லைன் எங்கிட்டு இருக்கு, மிரர் சைடு இருக்கு. அண்ட் தென் ஆர் ஸ்ட்ரெயிட் லைன். சோ ஸ்ட்ரெயிட் லைன் அப்படியே போட்டுருவோம். இந்த கர்வ் எந்த சைடு வருது, மிரர் சைடு. அப்ப மிரர் சைடு இந்த கர்வ் வந்துரும். அண்ட் தென் எஸ் சிமிலர் அதே மாதிரிதான், மேல சி கீழே டி. அண்ட் தென் டி. சோ டி ஸ்ட்ரெயிட் லைன் சிமிலர் எஃப் மாதிரி தான், பட் எஃப்க்கு மேல கர்வ் வரும், டிக்கு கீழே எந்த சைடு வருது, மிரர் சைடு. அப்ப மிரர் சைடு தான் இந்த மாதிரி வரும் டி. அடுத்து யூ. சோ யூ இப்படி கர்வ் போட்டுருவோம். பட் இந்த லைன் எங்க இருக்கு, மிரர் மிரருக்கு நியர்ல இருக்கு. அப்ப மிரருக்கு நியர் சைடு இந்த சைடுல தான் இந்த லைன் வரும். சிமிலர் கொஞ்சம் என் மாதிரி தான், என் எம் மாதிரி. சோ பி அப்படியே வந்துரும். சோ ஸ்மால் லெட்டர் டபிள்யூ இப்படி வரும். ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி டபிள்யூ கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும், இதுவும் அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். எக்ஸ் அப்படியே தான் வரும். சப்போஸ் இந்த மாதிரி எக்ஸ் கொடுத்தாலும் எக்ஸ் அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். ஒய், ஒய் பார்த்தோம் அப்படின்னா சோ ஸ்மால் லெட்டர்ல எப்படி இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. கரெக்டா. சோ மேல ஒரு பி, கீழே உள்ளது எங்கிட்டு இருக்கு, மிரருக்கு ஃபார் சைடு இப்படி ஒரு கர்வ் வருது. அப்ப மிரருக்கு ஃபார் சைடு இப்படி ஒரு கர்வ் வரும். ஒரு சில நேரத்துல இந்த மாதிரி ஒய் கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி ஒய் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணும், மேல யூ, அடுத்து இந்த கர்வ் எங்கிட்டு போகுது, மிரருக்கு ஃபார் சைடு. சோ அப்ப மிரருக்கு ஃபார் சைடு இந்த மாதிரி வரும். சோ இந்த இசட் சிமிலர் என் மாதிரியே தான். சோ ஹரிசாண்டல் லைன் டாப்ல இருந்து பாட்டம்க்கு போகுது. சோ மிரருக்கு நியர்ல டாப்ல இருந்து பாட்டம். இதுவே இந்த மாதிரி இசட் கொடுப்பாங்க. இந்த மாதிரி இசட்னா சிமிலர் அதே மாதிரிதான் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். சரியா. சோ இது எல்லாமே ஸ்மால் லெட்டர். சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, நம்பர்ஸ் வச்சு கொடுப்பாங்க. சோ இதுக்குமே நீங்க என்ன பண்ணுங்க, மிரர் இது எல்லாத்துலயுமே ரைட்ல பிளேஸ் பண்ணிருக்கோமா, அப்ப அதே மாதிரி மிரர் லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணா இந்த பிக்சர்லாம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்ன்றத நீங்க ட்ரை பண்ணுங்க. சரியா. சோ அது எப்படி வரும்ன்றத வீடியோ லாஸ்ட்ல சொல்றேன். சோ அதுல ஒரு சின்ன ட்ரிக் தான் இருக்கு. அதே மாதிரி நம்பர்ஸ். சோ நம்பர்ஸும் பாத்தீங்கன்னா 0 to 9 வரைக்கும். சோ 0ன்றது அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும், அதுல எந்த பிரச்சனை இல்ல.
1ல பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், அடுத்து இந்த மேல உள்ள இந்த ஸ்லாண்டிங் லைன் எங்க இருக்கு, மிரருக்கு ஃபார்ல இருக்கு. சோ அப்ப மிரருக்கு ஃபார் சைடுல தான் என்ன ஆகும், இந்த ஸ்லாண்டிங் லைன் வரும். இதுவே இந்த மாதிரி கொடுக்கலாம், கீழே ஒரு லைன் வந்துச்சு அப்படின்னா அது என்ன ஆகும், கீழே அது அப்படியே தான் வந்துடும். 2 பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது, ஒரு கர்வ் கீழே ஹரிசாண்டல் லைன். சோ ஹரிசாண்டல் லைன் அது எங்க கனெக்ட் ஆயிருக்கு, மிரருக்கு ஃபார்ல. சோ அப்ப மிரருக்கு ஃபார்ல இந்த பாயிண்ட்ல இருந்து தான் என்ன ஆகணும், இந்த கர்வ் வரணும். அடுத்து 3 பார்த்தோம் அப்படின்னா மிரருக்கு ஆப்போசிட்ல ஓபன் ஆயிருக்கு. சோ மிரருக்கு ஆப்போசிட்ல ஓபனா போடணும். அடுத்து 4 பார்த்தோம் அப்படின்னா பிளஸ். சோ ஃபர்ஸ்ட் இந்த பிளஸ் போட்டுக்கோங்க. சோ இந்த பிளஸ் போட்டுட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸி. சோ இது எங்க இருக்கு, டாப்ல இருந்து பாட்டம் எங்கிட்டு போகுது, மிரருக்கு ஃபார்ல. சோ மிரருக்கு ஃபார் சைடு, டாப்ல இருந்து பாட்டம். சோ 4 இந்த மாதிரி தான் வரும். சப்போஸ் இந்த 4 கொடுத்தாங்க அப்படின்னா சிமிலர் அதே மாதிரி தான், பிளஸ் போட்டீங்க அப்படின்னா சோ இந்த 4 ஈஸி தான். சோ ஸ்ட்ரெயிட் லைன் எல் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், இங்க ஒரு லைன் மிரருக்கு நியர் சைடுல இந்த லைன்னா மிரருக்கு நியர் சைடுல இந்த லைன். அடுத்து 5. சோ 5 பாத்தீங்க அப்படின்னா டி மாதிரி தான். சோ டி எப்படி போடுவோம், கீழே இந்த மாதிரி வந்துரும். அடுத்து மேல பாத்தீங்க அப்படின்னா சோ ஒரு ஹரிசாண்டல் லைன். சோ ஹரிசாண்டல் லைன் அதுக்கப்புறம் ஒரு வெர்டிக்கல் லைன். இது எந்த சைடு இருக்கு, மிரரை பார்த்து இருக்கு. சோ மிரர் சைடு தான் வரணும். சோ 5ன்றது இந்த மாதிரி தான் ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் தென் 6 பார்த்தோம் அப்படின்னா சோ கீழே ஓ மாதிரி இருக்கு. சோ அந்த 0 போட்டுடலாம். அடுத்து மேல இந்த கர்வ் எந்த சைடு இருக்கு, மிரருக்கு நியர் சைடுல இருக்கு. அப்ப அதே மாதிரி மிரருக்கு நியர் சைடுல தான் என்ன வரணும், இந்த கர்வ் வரணும். சோ கொஞ்சம் டி மாதிரி வரும். அடுத்து 7. சோ 7 பார்த்தோம்னா மேல ஹரிசாண்டல் லைன் அப்படியே வந்துரும். இந்த வெர்டிக்கல் லைன் எங்கிட்டு இருக்கு, மிரர் சைடு. சோ அப்ப மிரர் சைடு இந்த மாதிரி வரும் 7. 8 அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். 9 பார்த்தோம் அப்படின்னா சோ மேல 0, அடுத்து இது எந்த சைடு இந்த கர்வ் வருது, மிரருக்கு ஃபார்ல வருது. சோ அதே மாதிரி மிரருக்கு ஃபார் சைடு என்ன போடணும், இந்த கர்வ் போட்டுறணும். சோ இந்த மாதிரி தான் 9 ப்ரொஜெக்ட் ஆகும். சோ இதே மாதிரி என்ன பண்ணுங்க, மிரர் லெஃப்ட்ல இருந்துச்சு அப்படின்னா நம்பர் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றத நீங்க எழுதுங்க. சோ நெக்ஸ்ட் இமேஜஸ். சோ ஒன்னு ஆல்பபெட் வச்சு கேட்பாங்க, இன்னொன்னு நம்பர்ஸ் வச்சு கேட்பாங்க, தேர்ட் ஒன் பிக்சர்ஸ் இமேஜஸ் வச்சு கேட்பாங்க. ஏதாவது ஒரு இமேஜை கொடுத்துட்டு அது மிரர்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி ஒரு ஃப்ளவர் பாட் இருக்கு. சோ இது மிரர்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. சோ இந்த ஃப்ளவர் பாட்ல கீழே என்ன ஆகும், சிமிலர் இது அப்படியே தான் வரும். இதுல எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. பட் மேல இந்த லீஃப் எந்த சைடு இருக்கு, மிரர் சைடு இருக்கு. அப்ப நம்மளும் இந்த லீஃப் எங்கிட்டு போடணும், மிரர் சைடு தான் இந்த லீஃப் போடணும். சரியா, மேல இந்த ஒரு ஃப்ளவர் வந்துரும். சோ இந்த மாதிரி தான் ஏதாவது பிக்சர்ஸ் கொடுப்பாங்க. சோ அது மாதிரி கொஸ்டின்ஸ் பார்க்கலாமா. இப்ப இதுல பாருங்களேன், சோ ஒரு இமேஜ் கொடுத்திருக்காங்க, ஒரு பிளாக் இருக்கு. சோ இந்த பிளாக் இந்த மிரர்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்றத கண்டுபிடிக்கணும். சோ என்னது, பிளாக் அப்படியே தான் வரும். இப்ப இந்த பிளஸ் இந்த ஒரு ஸ்டார் சிம்பிள் இதுதான் எங்க வருதுன்னு பார்க்கணும். இது எங்க இருக்கு, இந்த பிளஸ் சிம்பிள் டாப்ல இருக்கு, இந்த ஸ்டார் சிம்பிள் எங்க இருக்கு, பாட்டம்ல இருக்கு. இந்த பிளஸ் எங்க இருக்கு, மிரருக்கு நியர்ல இருக்கு. அப்ப இங்கேயும் என்ன வரும், மிரருக்கு நியர்ல தான் இந்த பிளஸ் சிம்பிள் வரும். இந்த ஸ்டார் சிம்பிள் எங்க இருக்கு, மிரருக்கு ஃபார்ல. அப்ப இந்த ஸ்டார் சிம்பிள் எங்க வரும், மிரருக்கு ஃபார்ல தான் வரும். சரியா, சோ அப்ப இது எங்க வந்திருக்கும், சோ ஆப்ஷன் ஏல பாத்தீங்க அப்படின்னா இங்க இருக்கு, பில பார்த்தோம்னா என்ன இருக்கு, அப்படியே ஆப்போசிட்டா இருக்கு. அண்ட் இதுல பார்த்தாலும் என்னதான் இருக்கு, சோ இந்த பிக்சர்லயும் இதுல இந்த கர்வ், சோ இந்த பிளாகோட கர்வ் எங்கிட்டு இருக்கு, சோ மிரருக்கு இங்க பாட்டம்ல இருந்து டாப்ல போகுது. சோ அதே மாதிரி இங்க என்ன வரணும், இந்த மாதிரி வரணும். சரியா, சோ இது ஆப்ஷன் ஏ, இது பி, இது சி அண்ட் இது டி. சோ அப்ப கண்டிப்பா எதுல வராது, டாப்ல தான் பிளஸ் வரணும்னு சொல்லியாச்சு, பி வராது. அதே மாதிரி இதுலயும் வராது, இதுலயும் வராது. அப்ப கண்டிப்பா எதுலதான் வந்திருக்கணும், ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஒன். புரியுதா.
நெக்ஸ்ட் ஒன்னு, இப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இப்ப இந்த பிக்சர் எப்படி மிரர்ல ப்ரொஜெக்ட் ஆகும்? எந்த ஆப்ஷன் வரும்? சோ இந்த மாதிரி தான் மோஸ்ட்லி பிக்சர்ஸும் கொடுப்பாங்க, ஆல்பபெட்ஸ் வச்சு கொடுப்பாங்க. சோ இதுல எப்படி இருக்கு இந்த விளக்கு? சோ இந்த விளக்குல இந்த ஃபயர் உள்ளது எந்த சைடு இருக்கு? மிரர் சைடுல இருக்கு. அப்ப அதே மாதிரி நம்மளும் என்ன பண்ணணும்? மிரர் சைடு அந்த ஃபயர் வரணும், ஆப்போசிட்ல தான் என்ன ஆகும்? அந்த கீழே உள்ள பார்ட் வரும். சோ அப்ப இந்த இமேஜ் எங்க இருக்கு? ஆப்ஷன் ஏல தான் இருக்கு. சோ அப்ப ஏ தான் ஆன்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், சோ இங்க ஒரு பொம்மை மாதிரி கொடுத்திருக்காங்க இல்லையா? சோ இது மிரர்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் தான் கண்டுபிடிக்கணும். சோ ரவுண்ட்ல என்ன ஆகும்? அப்படியே தான் வரும். சோ சர்க்கிள் அப்படியே தான் வரும். அடுத்து கீழே ஒரு அந்த உடம்பு இருக்கு, அண்ட் கீழே வி ஷேப், ஏ ஷேப் மாதிரி இருக்கு. கரெக்டா? இதுக்கப்புறம் என்னன்னா இந்த கையில இருக்கு இல்லையா, இதுலாம் தான் ரொம்ப முக்கியம். சோ மிரருக்கு எங்கிட்டு இருக்கு? இந்த கால் வந்து ஸ்ட்ரைட்டா இருக்க மாதிரி இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரைட் லைன், ஹரிசாண்டல் லைன், இது எங்கிட்டு இருக்கு? மிரர் சைடு. அப்ப நானும் என்ன பண்ணும்? மிரர் சைடு இந்த ஒரு ஸ்ட்ரைட் லைன் போடணும். அடுத்து இந்த ஸ்லாண்டிங் லைன் எங்க இருக்கு? மிரருக்கு ஃபார்ல இருக்க லெக்ல இருக்கு. மிரருக்கு ஃபார்ல இருக்க லெக்ல இங்க வந்துரும். அண்ட் தென் மேல, சோ மேல பார்த்தோம்னா இந்த ஹரிசாண்டல் லைன் இது எங்க இருக்கு? மிரருக்கு நியர்ல இருக்கு. சோ மிரருக்கு நியர்ல இந்த லைன், அண்ட் மிரருக்கு ஃபார்ல தான் என்ன இருக்கு? இந்த ஸ்லாண்டிங். சோ அப்ப மிரருக்கு ஃபார்ல தான் இந்த ஸ்லாண்டிங் லைன். சோ அப்ப இந்த பிக்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? சோ எதுல இருக்கு? ஆப்ஷன் ஏலே இருக்கா? சோ பில பார்த்தோம்னா இந்த கால் தப்பா இருக்கு, இல்ல கை தப்பா இருக்கு. சோ அதனால பி கிடையாது. சில பார்த்தோம்னா இந்த கால் லெக் தப்பா இருக்கு. சோ சி கிடையாது. அண்ட் டில பார்த்தோம் அப்படின்னா டிலி லெக், ஹேண்ட், லெக் தப்பா இருக்கு. சோ அப்ப டியும் கிடையாது. அப்ப எதுதான் ஆன்சர்? ஆப்ஷன் ஏ. அண்ட் நெக்ஸ்ட் ஒன்னு, சோ இங்க கொடுத்திருக்கிறதுல இது மிரர் இமேஜ்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும் அப்படின்னா, சோ மிரர் இமேஜ்ல எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்னா மிரருக்கு நியர்ல என்ன இருக்கோ அதுதான் நியர்ல வரணும். என்ன பண்ணிடக்கூடாது? இந்த ஒய்ல இருந்து எழுதிடக்கூடாது. ஒய் இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், 8 இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், ஜி இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும். சோ அந்த மாதிரியே ஆப்ஷன்ஸும் கொடுத்திருப்பாங்க. அது தப்பாயிடும். சரியா? இங்க மிரருக்கு நியர்ல என்ன இருக்கு? ஃபர்ஸ்ட் 7 இருக்கு. அப்ப நம்மளும் மிரருக்கு நியர்ல என்ன பண்ணும்? முத 7 தான் எழுதணும். சரியா? அடுத்து மிரருக்கு அடுத்து என்ன இருக்கு? என் இருக்கு. அப்ப என் எப்படி எழுதுவோம்? சோ மிரருக்கு நியர் பாட்டம்ல இருந்து டாப், மிரருக்கு நியர்ல பாட்டம்ல இருந்து டாப், என் இப்படி வரும். அடுத்து எம், எம்ல கர்வ் வந்துரும். அடுத்து இந்த லைன் எங்க இருக்கு? மிரருக்கு ஃபார்ல இருக்கு. அப்ப மிரருக்கு ஃபார் சைடு தான் இந்த லைன். அடுத்து ஜி, சோ சி, சோ சி இப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், உள்ளுக்குள்ள இது மட்டும். அண்ட் தென் 8 அப்படியே தான் வந்துரும். y பார்த்தோம் அப்படின்னா இந்த y என்ன ஆகும்? அப்படியே தான் ப்ரொஜெக்ட் ஆகும். சோ அப்ப இந்த ஆன்சர் எந்த ஆப்ஷன்ல இருக்கு? இது ஏ, இது பி, இது சி, அண்ட் இது டி. சோ அப்ப எந்த ஆப்ஷன்ல இருக்கு? n. சோ இதுல என்ன இருக்கு? n தப்பா இருக்கு. சோ அப்ப ஆப்ஷன் ஏ கிடையாது. இதுல 7 தலைகீழா இருக்கு. சோ பி கிடையாது. இதுலயும் பார்த்தோம்னா 7 தலைகீழா இருக்கு, இதுவும் வராது. இதுல 7 இருக்கு, n இருக்கு, m, g, 8y. சோ அப்ப ஆன்சர் என்னதான்? டி தான் கரெக்ட் ஒன். புரியுதா? மிரருக்கு நியர்ல என்ன இருக்கோ அதுதான் இருக்கணும். ஒரு சில நேரத்துல உங்களுக்கு ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுப்பாங்க, ஒய், 8, ஜின்னு. சோ அதை சூஸ் பண்ணிட்டீங்கன்னா தப்பாயிடும். சோ இதுதான் கரெக்ட் ஒன். சோ அதே மாதிரி இதை எழுதுனா என்ன ஆன்சர் வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். சோ இதுல மிரருக்கு நியர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? ஏ இருக்கு. அப்ப மிரருக்கு நியர்ல ஃபர்ஸ்ட் ஏ. சோ ஏ எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும்? இந்த மாதிரி. அடுத்து எல். சோ எல் எப்படி இருக்கும்? ஸ்ட்ரைட் லைன், மிரர் சைடு லைன். சோ மிரர் சைடு தான் ஹரிசாண்டல் லைன். அடுத்து இ பார்த்தோம்னா சி மாதிரி போட்டு மேல மட்டும் ஒரு லூப் வரும். அடுத்து ஆர். சோ ஆர் இந்த மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் தென் பி. சோ பி பார்த்தோம்னா டி மாதிரி ப்ரொஜெக்ட் ஆகும். எம் இப்பதான் பார்த்தோம். சோ எம்ல இந்த லைன் எங்கிட்டு வரும்? மிரருக்கு ஃபார்ல. சோ அப்ப இந்த இடத்துல தான் என்ன வரணும்? லைன் வரணும். இப்படிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். அண்ட் தென் யூ. சோ யூ அப்படியே தான் வந்துரும். சோ அப்ப இந்த ஆப்ஷன் எதுல இருக்கு? ஏ இருக்கு, எல் எல். அடுத்து என்ன வந்திருக்கணும்? இ வந்திருக்கணும். ஆனா இங்க ஆர் இருக்கு. அப்ப என்ன கிடையாது? ஏ கிடையாது. ஏ, எல் எல், இ, ஆர் இருக்கு. அடுத்து
B இருக்கு, M இருக்கு, U இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். B தான் கரெக்ட் ஒன். இதுல பார்த்தோம்னா என்ன ஆயிடுச்சு? A L L E இருக்கு, R D M U. சோ எக்ஸ்ட்ரா இங்க ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, அதனால C கிடையாது. இதுல எது மிஸ் ஆகுது? A மிஸ் ஆகுது, அதனால D யும் கிடையாது. சோ கரெக்ட் ஒன்னு B தான். And next one. So இந்த பிக்சர், so இந்த பிக்சர்ல எந்த ஆன்சர் வரும் அப்படின்றத கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஆப்ஷன் A, B, C, D. இதுல எது கரெக்ட் ஆன்சரோ அது கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சரியா? சோ நான் சொன்னேன் இல்லையா, மிரரை லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணா எப்படி வரும்ன்றது. சோ மிரரை லெஃப்ட்ல பிளேஸ் பண்ணாலும் இந்த ஆல்பபெட் எல்லாமே என்னதான் ஆகும்? சிமிலர், இதே மாதிரிதான் ப்ரொஜெக்ட் ஆகும். சரியா? நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆல்பபெட் எல்லாமே சிமிலர், இதேதான். இப்ப F பார்த்தோம் அப்படின்னா மிரருக்கு நியர் சைட்ல தான் என்ன இருக்கு? ஸ்ட்ரைட் லைனா? மிரருக்கு நியர்ல ஸ்ட்ரைட் லைன். அண்ட் இந்த லைன் எங்கிட்டு இருக்கு? மிரருக்கு ஃபார் சைட்ல இருக்கு. அப்ப மிரருக்கு ஃபார் சைட். சோ சிமிலர் என்ன ஆகுது? ரைட்ல பிளேஸ் பண்ணி என்ன இமேஜ் வருதோ அதேதான் லெஃப்ட்லயும் வரும். சோ இதுக்கு ஷார்ட் கட்னு பாத்தீங்க அப்படின்னா கொடுத்திருக்க இமேஜை என்ன பண்ணிருங்க, பேப்பர்ல அப்படியே வரைஞ்சிட்டு மிரர் ரைட்ல இருந்துச்சுன்னா ரைட்ல இருந்து என்ன பண்ணும்? பேப்பரை டர்ன் பண்ணணும். சரியா? டர்ன் பண்ணீங்கன்னா அதோட இமேஜ் பின்னாடி ப்ரொஜெக்ட் ஆகும். சோ மிரர் இங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா பேப்பரை இப்படி டர்ன் பண்ணும். இதுவே மிரர் இந்த லெஃப்ட் சைட்ல இருந்துச்சு அப்படின்னா பேப்பரை இப்படி டர்ன் பண்ற மாதிரி இருக்கும். அதை டர்ன் பண்ணீங்கனாலே அதோட இமேஜ் என்ன ஆகும்? பின்னாடி அதோட இது தெரியும், ரிஃப்ளெக்ஷன் தெரியும். சோ அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம். சோ இந்த क्वेश्चनக்கு என்ன ஆன்சர்ன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. சோ இதே மாதிரி இந்த சீரீஸ்ல உங்களுக்கு ரீசனிங்ல என்னென்ன டாபிக் கொடுத்திருக்காங்களோ, சோ உங்களுக்கு இதுதான் புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க, எதுல இருந்து எவ்வளவு வெயிட்டேஜ் வரும்ன்றது தெரியாது. சோ அதனால என்ன பண்ணிக்கோங்க, எல்லா டாபிக்குமே ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து பாக்குறது ரொம்ப நல்லது. சரியா? சோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.